கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் வசனம் கூறுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு நினச்சின்னு கேட்குறோம். அப்போ எனக்கு நான் கேட்குறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்பது தெரியும். அது அவர் தருவார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க சொல்வீங்க. இன்றைக்கி எல்லா மக்களும் ஆண்டவரை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். எனக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் எங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே அன்பு தேவைப்பிள்ளையே வேதவசனம் கொடுத்து கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஊமையாக இருக்க விரும்ப மாட்டார். அவருடைய பிள்ளைகள் மௌனமாக இருக்க விரும்ப மாட்டார். ஆண்டர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தையும் ஏசப்பட்டு கேட்டு தான் அவர் என்ன செய்வார், தருவார். அப்போ சொல்வார்ல, அந்த படகுல எல்லாம் படுத்து இருக்கும்போது ஆண்டர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த காற்றை பார்த்து அந்த கடல் கொந்தளிக்கிற பார்த்து நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா அப்படின்னு போய் சொல்கிறாங்கல்ல. சொல்லாமல் இருந்து இன்னைக்கு காற்று வரும், கடல் வரும் அப்படின்னு இன்னைக்கு கடல் கொந்தளிக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளைகள் இதை தட்டி எழுப்புறாங்களான்னு பார்ப்பார் ஆண்டவர். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் அவர் தட்டி எழுப்புனா தான் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா ஏசப்பாவை தட்டி எழுப்பி அவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். கண்டிப்பாக வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் எப்படி என்ன வந்திருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு யார் வந்தாலும் நம்ம சொல்கிறோம்ல. அப்போ எங்கே போய் என்ன கேட்கணுங்கிறது தெரியுதுல்ல. அப்போ நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தெரியும், இனி போய் நான் எதுக்கு வந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அமைதியாக தான் இருக்கணும். நம்ம கேட்டால் தான் அவங்க என்ன செய்ய முடியும், இதுக்கு வந்திருக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த காரியத்தை ஆமாம்மா அவங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. நம்ம கேட்குற காரியத்தை அவங்க செய்து முடிப்பாங்க. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்குறவங்க யாரும் நினச்சிவாங்களாம் பெற்றுக்கொள்வது தான் வசனம் போருக்கு. கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு கடைக்கே போனாலும் ஒரு ஜாமான் கேட்டால் தான் நினச்ச முடியும், வாங்க முடியும். இல்லைன்னு வாரங்களுக்கு தான் ஜாமான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் உங்களுக்கு எந்த நேரம்னாலும் நீங்கள் கேளுங்கள். கேட்கும்போது அதை நீங்கள் நினச்சிவிங்க பெற்றுக்கொள்வீங்க. ஊமையாக இருக்கக்கூடாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற யாவரும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். அல்லேலூயான்னு வசனம் போட்டிருக்கோம். சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கோம். அதனால் என்னன்னாலும் நீங்கள் ஆண்டர்கிட்ட கேட்டு நீங்கள் நினச்சி நான் பெற்றுக்கொள்ளலாம். அவர் சித்தத்தை விட அவர் என்ன கொடுக்கணும்னு வச்சுக்காரு. நீங்கள் கேட்கும்போது அதை நினச்சிக்கலாம், நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர்களை ஆசிரியப்பா. அது மாத்திரம் இல்லை, தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீங்க. ஏசப்பா தேடணும். ஆண்டவரை நினச்சிடணும், அதிகமாக தேடணும். ஜெப அறையில் நம்ம ஜெபிக்கணும், தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், பைபிளை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தேடி பார்க்கணும். இது பெரிய ஆசீர்வாதம். அதனால் நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.